நான் வாழணும், எப்படி வாழணும்னு யாரும் முடிவு பண்ணணும்? நீ உட்காந்து உன்னை கூட பேசி முடிவு பண்ணு. நான் இப்படி வாழலான்னுக்கிறேன், இப்படி வாழக்கூடாதுங்கிறேன், இப்படி செய்யலான்னுக்கிறேன், இப்படி செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் யார் இஷ்டம்? யார் இஷ்டம்? வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டேன், பிச்சை எடுத்து பழகி போகிறேன்னு கூட முடிவு எடுத்து தப்பு கிடையாது. ஆனால் அது உண்டா இருக்கணும். அது யார் தான் இருக்குன்னா தப்பே கிடையாது. நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் போய் கம்பெனிக்கெல்லாம் போய் நிற்க மாட்டேன், ஒரு வேளை சோறு தானே, போந்து வந்து சாப்பிட்றீங்க, அவனா சோறு போட்டான்னா தின்னில் உட்காந்து என்ன பண்ணிட்டு போகிறேன், சாப்பிட்டு போகிறேன். யார் இஷ்டன்றேன் நான்? அது உன் இஷ்டமாக செஞ்சியா? அவன் தான் செயல்பட்டவன். செயல்பட்டவன்ட்டு போய் கோடி கோடியாக சம்பாதிச்சான், ஓடினுக்கிறான், வேலை செஞ்சுக்கிறான். யாரோ சொன்னாங்கன்ட்டு அவன் போய் செயல்பட்டவனா? வாழ்க்கையை ஏந்துட்டுவான் அவன். என்னடா பிச்சை எடுத்தவன் நல்லா இருக்கிறான்றா? ஏன்னா அவன் யார் விருப்பத்தில் உட்காந்துக்கிறான்? அவன் விருப்பத்தில் ஓடுனுக்கிறான். யார் விருப்பத்தில் ஓடுனுக்கிறான்? அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், மாமா சொன்னாங்க, மச்சான் சொன்னாங்க, எங்கேயோ போய் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுன்னுக்கிறான், இல்லை நடிச்சுன்னுக்கிறான், எகிரி குடிச்சுங்கிறான், 4 பாதாம் பருப்பு சாப்பிட்டு சும்மா சூத்து கூட துணி வச்சுன்னு சுற்றினுக்கிறான். அவன் செயல்பட்டானா? அவன் பாவம், அவனை யாரோ செயல்படுத்தினாங்க. அவன் யாரும் இல்லை. அவன் செயல்பட்டவன் இல்லை, வசதி ஆகிட்டவன் செயல்பட்டவன் இல்லை, ஏழை ஆகிட்டவன் செயல்பட்டவன் இல்லை, விருப்பத்தில் வாழ்ந்தவன் தான் யார்? செயல்பட்டு. உன் விருப்பத்தில் அது இருந்ததா? அது சரியானது தானா? என் தேவையை நான் இப்படி தான் நிறைவேற்றணுமா? யார் கேட்கணும்? தன்னை தானே கேட்கணும். அதர்வைஸ் யாரும் என்ன கிடையாது, செயல்படவே இல்லை. செயல்பட்டால் போதுமா அப்படின்னா கட்டாயம் செயல்பட்டால் போதும். ஆனால் எப்படி செயல்படுற? நீயா செயல்படுறியா, யாருன்னா சொல்லி செயல்படுறியா? உனக்கு பின்னாடி உட்காந்து குத்தினே இருக்கணுமா? யாராவே எழுந்துடணும். தானாக எழுந்துக்காதவங்க ஒருத்தனும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். தட்டி எழுப்புறவங்க யாரும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். தூங்க விட்டு வேடிக்கை பாரு. அவன் காலில் போது வந்தோடனே எழுந்துக்கலன்னா நீ தெரிஞ்சுக்க, அது நாய் உதவாதுன்னு புரிஞ்சுக்க, அவ்வளோதான். அது திருத்தணும் பேசணும்லாம் கிடையாது. சொன்னால் ஒரு மாட்டுக்கு ஒரு அடி, மனுஷனுக்கு ஒரு சொல் சொல்லி திருந்தாத எவனும் வாழ்க்கையில் முன்னேற போகிறதே கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ வந்துக்கிறாங்கனால கிடையாது. எல்லோரும் இருக்க வந்துக்கிறாங்க, சில பேர் தான் வாழ வந்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. அது உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் பொண்ணாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் அப்பனாக இருக்கலாம், உன் அண்ணா இருக்கலாம், உன் தம்பியாக இருக்கலாம், உன் மாமனாக இருக்கலாம், உன் பார்ட்னராக இருக்கலாம், யாரோ இருக்கலாம், உனக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், சோல் மேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் யார் தான் வாழ்வாங்க? ஃபயர் உள்ளேருந்து வரணும். யாரோ வந்து பற்ற வச்சுட்டாங்கன்னா அமைஞ்சிடும். புரியுதா? ஃபயர் எங்கேருந்து வரணும்? உள்ளேருந்து வரணும். செயல்படுகிறேன். யார்? நான் வாழ வந்துக்கிறேன். ஓ, ரசிக்கும் சீமானேவா எல்லாரும் பார்த்துருவானா என்ன ஐயா அப்படின்ட்டு போயிடுவான்.